வாரத்தின் தொடக்க நாளான குருத்து ஞாயிறு. இன்றைய வழிபாட்டில் இயேசு தம் சீடர்களோடு எருசலேம் நகருக்குள் நுழைவதை நினைவு கூர்ந்து கொண்டாடவில்லை. எருசலேம் நகரில் கூடியிருந்த மக்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இயேசுவை வரவேற்கின்றனர். பாஸ்கா விழாவை கொண்டாட இயேசு பலமுறை இங்கு வந்திருக்கிறார் என்றாலும் இந்த முறைதான் வெளிப்படையாக இயேசுவை மக்கள் வரவேற்கிறார்கள். ஒலிவ மரக்கிளைகளை உயர்த்தி பிடித்து ஓசன்னா என்று ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்கிறார்கள். போர்வைகளை தரையில் விரித்து மரியாதையுடன் வரவேற்கின்றனர். ரோமையர்களை விரட்டிவிட்டு தாவீது மன்னரின் ஆட்சியை மீண்டும் அமைக்கப் போகிறவர் இவரே என்று மக்களின் மனதில் தோன்றிய எண்ணத்தால் தான் இந்த ஆரவாரமெல்லாம். இவர் மண்ணாட்சியை அல்ல இறையாட்சியை அமைக்க வந்தவர் என்பதை அறிகிற போது எத்தனை பேர் அவர் பின்னால் நிற்பார்கள். இறையாட்சியை விரும்புகிறவர்களாய் நாமும் இயேசுவை வரவேற்போம் வாருங்கள். தாவீது மகனுக்கு ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே, இஸ்ராயேலின் பேரரசே, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதரமே, தவக்கால தொடக்கத்திலிருந்தே தவ முயற்சிகளாலும் பிறதன்பு பணிகளாலும் நம் இதயங்களை தயாரித்த பின் இன்று நாம் ஒன்று கூடியுள்ளோம். இதனால் நம் ஆண்டவருடைய பாஸ்கா மறை நிகழ்வை, அதாவது அவருடைய திருப்பாடுகளையும் உயிர்ப்பையும் உலகளாவிய திருவையோடு சேர்ந்து அறிக்கையிடுகின்றோம். இப்பாஸ்கா மறை நிகழ்வை நிறைவேற்றவே இயேசு தம் நகரான எருசலேமிற்குள் நுழைந்தார். எனவே மீட்பொழிக்கும் இந்த நுழைவை நம் முழு நம்பிக்கையுடனும் இறை பற்றுடனும் நினைவில் கொண்டு ஆண்டவரை பின் செல்வோம். அவருடைய அருளில் சிலுவையின் பங்கேற்பார்களாக மாறி அவருடைய உயிர்ப்பிலும் வாழ்விலும் நாம் பங்கு பெறுவோமாக. மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இக்குறுத்தோலைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்தி அருளும். அதனால் கிறிஸ்து அரசரை அக்களிப்புடன் பின்பற்றும் நாங்கள் அவர் வழியாக நிலையான எருசலேமிற்குள் வந்து சேரும் ஆற்றல் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. இயேசு தம் சீடரோடு எருசலேமை நெருங்கிச் சென்று ஒலிவ மலை அருகில் இருந்த பெத்பகு என்னும் ஊரை அடைந்த போது இரு சீடர்களை அனுப்பி, நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் செல்லுங்கள். சென்றவுடனே அங்கே கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையையும் அதனோடு ஒரு குட்டியையும் காண்பீர்கள். அவற்றை அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடம் ஏதேனும் சொன்னால் இவை ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள். உடனே அவர் அவற்றை அனுப்பிவிடுவார் என்றார். மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் எளிமையுள்ளவர், கழுதையின் மேல் ஏறி வருகிறார், கழுதை குட்டியின் மேல் அமர்ந்து வருகிறார் என்று இறைவாக்கினர் உரைத்தது நிறைவேற இவ்வாறு நிகழ்ந்தது.
சீடர்கள் போய் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் குட்டியையும் ஓட்டி கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அமரச் செய்தார்கள். பெருந்திரளான மக்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் விரித்தார்கள். வேறு சிலர் மரங்களிலிருந்து கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினர். அவருக்கு முன்னேயும் பின்னேயும் சென்ற கூட்டத்தினர், தாவீதின் மகனுக்கு ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். அவர் எருசலேமுக்குள் சென்றபோது நகரம் முழுவதும் பரபரப்படைய இவர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு கூட்டத்தினர், இவர் இறைவாக்கினர் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தை சேர்ந்தவர் என்று பதிலளித்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. அவனி முழுவதிலும் பவனிகளுக்கு பஞ்சமில்லை. வேலை கேட்டு வேலை உயர்வு கேட்டு, கூலி கேட்டு கூலி உயர்வு கேட்டு, சலுகைகளை கேட்டு, உரிமைகளை கேட்டு, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை அதிகார வர்க்கத்திடமும் ஆட்சியாளர்களிடமும் கேட்டு மக்கள் தினமும் ஊர்வலமாய் போகிறார்கள். நாம் தொடங்க இருக்கிற குருத்தோலை பவனிக்கும் நோக்கம் இருக்கிறது. இறைவனின் ஆட்சி இந்த பூமியில் மலர வேண்டும். அன்பும் நீதியும் உண்மையும் சமத்துவமும் சகோதரத்துவமும் இங்கே நிறைய வேண்டும். இயேசுவின் தலைமையில் ஒரு புதிய உலகம் படைத்திட, அதற்கு நமது இதயங்களை தயாரித்திட மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பவனியாய் செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இயேசுவை புகழ்ந்து ஆர்ப்பரித்த மக்கள் திரளை போன்று நாமும் அமைதியுடன் புறப்படுவோம். கிறிஸ்துவின் பெயரால் அன்பு மக்களே, இப்பொழுது நம்முடைய குருத்தோலை பவனியானது ஆலயத்தை நோக்கி ஆரம்பமாகின்றது. முதலிலே தூபம் ஏந்திய பணியாளர் முன் செல்ல, அவருக்கு பின்பக்கமாக 2 விளக்குகளையும் திருச்சிலுவையையும் ஏந்திய பணியாளர்கள் செல்வார்கள். அவர்களை தொடர்ந்து அருள் பணியாளர்கள் குருத்தோலைகளை கையில் ஏந்தி தங்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள். அருள் பணியாளர்களுக்கு பின்புறமாக இறைமக்கள் அனைவரும் பின்தொடர்ந்து இந்த குருத்தோலை பவனியிலே எந்தவித பராக்குகளுக்கும் தேவையற்ற பேச்சுகளுக்கும் இடம் கொடாமல் பக்தியோடு பங்கெடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒலிகளை கொடுக்கமா? அருள் தமுதனால் புகழப்பட்டி ஆகாயங்களை நீர் திறக்க விட்டீர். மாறி பிராயிரம் வரைவதே ஓசானா தாவீதின் புதல்வா. ஓசானா 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 தாவீது அரசரின் புத்திரரே. தெய்வீக முடியோடு வந்தவரே, புகழடைந்தவரே,
ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 யூதேய நாட்டில் புகழ் பெற்றீர் எம் யூதராஜனாய் மொழி பெற்றீர் எருசலேம் நகரனை களிப்புற்றீர் எம் இயேசு அரசரை அரசாழ்வீர் ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 பாவிகளை தேடி வந்தவரே எம் பாவங்கள் பொறுக்க வல்லவரே பாடுகள் பட்டு உழைத்தவரே எம் பரவரனே உட்செல்வீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 உயிரை கொட்டிய ஆசனமாய் எம் குழந்தைகள் துணியே பஞ்சனையான் இலைகளை உமது ஜெய கொடியா எம் கர்த்தரை சீக்கிரம் நடப்பீரே ஓசானா தாவீதின் புகழ்வா ஓசானா 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 உலகமே உமது அறிய வேளை எம் உயிருமே உமது மாபுதுமை உலகத்தை ஆண்டு வருபவரே எம் உலகரை சொல்லி புதுவீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 மாமரி வயிற்றினில் பிறந்தவரே மாமொழி சுசை கரங்களில் வளர்ந்தவரே மானிடர் குலத்தில் உதித்தவரே எம் மன்னவரே எழுந்தருள்வீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 அற்புத யோர்தானின் தீர்த்தை பெற்றி மாறுபொருளால் புகழப்பட்டி ஆகாயங்களை நீர் திறக்க விட்டி உம்மாதி பிதாவிடம் பதவி பெற்றி ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 தாவீது அரசரை புதியரே ஓ தெய்வீக மொழியோடு வந்தவரே தர்மரன புகழடைந்தவரே எம் தேவனே தேவனே எழுவீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா அலை கந்தரசமாகி பெயரடைந்தீர் ஓசானா 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 உயிரில் குறித்தீர் புண்ணியங்கள் எம் புத்தியில் புகுத்தீர் அருள்மொழிகள்
எம்மாடு குலம் ரட்சிக்க வந்தவரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 குருடர்கள் தலைவர் ஒளி பெற்றார் மூலம் கூழ் செவிடர் பலர் சுகம் பெற்றார் குஷ்டரதீகமே நலம் பெற்றார் என் கடவுளையும் மூடி வாரம் நீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 யூதேயா நாட்டினில் புகழ் பெற்றி எம் யூதராஜன் முடிவேற்றி எருசலேம் நகரில் களி போற்றி எம் இயேசு அரசரை அரசாழி ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 பாவிகளை தேடி வந்தவரே எம் பாவங்கள் பொறுக்க வல்லவரே பாடுகள் பரப்பே உடையவரே எம் பரவரை உட்செல்வீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 கோவில் தொட்டியை ஆசனமாய் எம் குழந்தைகள் துணியே கஞ்சனையாய் இறைகளே உமது ஜெய கொடியா எம் கர்த்தரை சீக்கிரம் நடப்பீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 உலகமே உமது அறிய வேளை எம் உயிரிலே உமது மாபுருவை உலகத்தை ஆண்மையில் வருபவரே எம் உலகரசே செல்வீரே தாவீதின் புதல்வா ஓசானா 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 மாமரி வயிற்றில் பிறந்தவரே மாமுனி சுசை கரங்களில் வளர்ந்தவரே மானிடர் குலத்தினில் உதித்தவரே எம் மன்னவரே எழுந்தருளீரே ஓசானா தாவீதின் புதல்வா ஓசானா 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 அற்புதையோராணி தீட்சை வெற்றி மா அருள்பவரால் புகழப்படி ஆகாயங்களை திறக்க விட்டி உம்மாரி பிதாவிடம் பதவி பெற்றி ஓசானா தாவீதின் புதல்வா
எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்துக்காட்டை மனித இனம் பின்பற்ற எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாய் அருள்வீராக. உமோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோ. இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையாவின் ஏட்டிலிருந்து இடம்பெறுகிறது. இறைவனின் பணியாளர் வெறும் கருவிதான், இயக்குகிறவர் இறைவன். நாவன்மையையும் அதை வெளிப்படுத்துகிற ஆற்றலையும் அறிவையும் தந்து தன் பணியாளரை திடப்படுத்துகிறார் இறைவன். ஆகவே எதிர்ப்பவர்கள் மலை போல எழுந்தாலும் இறைப்பணியாளர் அஞ்சிட தேவையில்லை. இறைவனின் துணையை மட்டுமே நம்பி இறைப்பணியாளர் செயல்படுகிறார் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் இவ்வாசகத்தை கேட்போம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும். தாம் அன்பு கூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என் இறைவா
செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டு கொள்கின்றன. என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும். என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோப்பின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை தரையில் நடமாடுகிறவர்களை கோபுர உச்சிக்கு கொண்டு போக முடிகிறது. ஆனால் கோபுரத்தில் உட்கார்ந்து பழகிவிட்டவர்களை மறுபடியும் தரைக்கு கொண்டு வர முடிவதில்லை. 4 காசு கையில் சேர்ந்து விட்டால், 2 எழுத்து படித்துவிட்டால் அவர்களின் நிலையே வேறுதான். மகுடம் தரித்த இவர்கள் மற்றவர்களை மனிதர்களாகவே கருதுவதில்லை. ஆனால் தெய்வீகமே மானுடத்துக்கு இறங்கி வந்தது. கடவுளின் தன்மை கொண்ட இயேசுவின் எளிமையின் கோலமாய் அடிமையின் நிலையை ஏற்க தயாரானதை திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசிக்க கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றுக்கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
தூய மத்தேயு எழுதியபடி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வசனங்கள் 14 முதல் 27வது அதிகாரம் 66வது இறை வசனமுடைய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறை வசனங்கள் 14 முதல் 27வது அதிகாரம் 66வது இறை வசனமுடைய. பின்னர் 12 ஒருவனாகிய யூதாசு இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் எனச் சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான். மானிட மகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருத்தல் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்தி கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் இரத்தம், பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடி போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்போது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லோரும் உம்மை விட்டு ஓடி போய்விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடி போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்று இரவில் சேவல் கூவும் முன்னே மும்முறை நீ என்னை மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் அவரிடம் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்சமனி எனும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வரும் அளவிற்கு ஆழ்ந்த துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்குட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்ப கிண்ணம் அகல முடியாதென்றால்
உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி மூன்றாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வு எடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கு வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க என கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவருள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உரையில் போடு, ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும்படை பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதுதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்று மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்து வந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லாரும் அவரை விட்டு தப்பி ஓடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலையில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய் சாட்சி தேடினர். பல பொய் சாட்சிகள் முன் வந்தும் ஏற்று சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன் வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டி எழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவனிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கிறேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லுகிறீர். மானிட மகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான்மேகங்கள் மீது வருவதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம் மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான், இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுது நீங்களே பழிப்புரைய கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார் சொல் என்று கேட்டனர். பேதுரு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயாவிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையிலும் மறுதளித்தார். அவர் வெளியே வாயிலருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதனை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்திற்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களோடு சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யார் என்று காட்டிக் கொடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர்,
இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது சேவல் கூவும் முன், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள், மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்திடம் ஒப்புவித்தனர். அதன் பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததை கண்டபோது அவரை காட்டி கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளி காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கென்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அவன் அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாதலால் இதை கோவில் காணிக்கை பெட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால்தான் அந்த நிலம் இரத்த நிலம் என்று இன்று வரை அழைக்கப்படுகிறது. இஸ்ரேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து, ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவ நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய போது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா எனும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள்? பரபாவையா அல்லது மெசியா என்னும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்திருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவனுடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநன் அவர்களை பார்த்து, இவ்விருவரில் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ சிலுவையில் அறையும் என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவன் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கருஞ்சிவப்பு நிறமுள்ள தளர் அங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலையின் மேல் வைத்து அவருடைய வல கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசரே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்த பின் அவர் மேல் இருந்த தளர் அங்கியை கழற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள்.
இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்த பின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன் பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக 2 கள்வர்களை அவருடன் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனை உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடனும் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை. இவன் இஸ்ரேலுக்கு அரசனாம். இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம். அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கள்வர்களும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணி அளவில் இயேசு, ஏலி ஏலி லேமா சபக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவர் ஓடிச் சென்று கடற் பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அனைவரும் சிறிது நேரம் முழந்தாள் படியிட்டு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. இறந்த இறைமக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறைகளிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகரத்திற்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதலா மரியாவும் யாக்கோபு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானதும் அரிமத்தியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்பொழுது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கே கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா,
அந்த எத்தன் உயிருடன் இருந்தபொழுது 3 நாளுக்கு பின்பு நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவன் உடலை திருடி சென்றுவிட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரோடு இணைந்து இந்த குருத்தோலை பவனியிலே பங்கேற்று எருசலேம் நகரத்திற்குள்ளாக ஆண்டவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக நாமும் அவரோடு அவருடைய பாடுகளில் பங்கேற்க எருசலேமுக்குள்ளாகவும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய இந்த குருத்தோலை பவனி முக்கியமான ஒரு பவனி. ஆண்டவருடைய பாடுகளுக்கான நுழைவாயிலாக இருப்பதுதான் இந்த குருத்தோலை பவனி. வெற்றி ஆர்ப்பரிப்போடு மக்கள் ஆண்டவரை வரவேற்று எருசலேம் நகரத்திற்குள்ளாக அழைத்து செல்கிறார்கள். இதே கூட்டம் சில தினங்களுக்கு பிற்பாடு எந்த ஆண்டவரை வரவேற்றனரோ அதே ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று கத்தத் தொடங்கினார்கள். ஆக மனிதர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்படியும் மாறலாம் என்பதற்கான ஒரு அடையாளமாகவும் மக்களுடைய இந்த செயல்பாடு இருக்கின்றது. அன்பு மக்களே, இன்றைய வழிபாட்டினுடைய தொடக்கத்திலே நாம் மத்தேயு நற்செய்தியிலிருந்து ஒரு இறை வார்த்தை வாசிக்க கேட்டோம். நற்செய்தி பகுதியை வாசிக்க கேட்டோம் நம்முடைய குருத்தோலை பவனி தொடங்குவதற்கு முன்பதாக. அப்பொழுது அந்த இறை செய்தியின் மையமாக இருந்த ஒரு விடயம், இயேசு தன்னுடைய சீடர்களிடம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போய் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் சென்று கழுதையை பெற்றுக்கொண்டு வரும்படி செய்வார். ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கும், அதனுடைய அருகிலே ஒரு குட்டியும் இருக்கும், அதனை நீங்கள் எடுத்துக்கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை என சொல்லுங்கள் என்று சொல்லி அன்பு சீடர்களுக்கு கட்டளையை கொடுத்து அந்த கழுதையை கொண்டு வரச் செய்வார். அன்பு மக்களே, நாம் இந்த பவனியிலே கழுதை இல்லாமல் வெறுமனே குருத்தோலைகளை ஏந்தியவாறு பயணம் செய்தோம். ஆனால் உண்மையிலேயே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம் ஆண்டவர் இயேசு பயணம் செய்தது சும்மா பயணம் செய்யவில்லை, கழுதை மீறி ஏறி அவர் பயணம் செய்தார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, எதற்காக ஆண்டவர் கழுதையை தெரிந்தெடுக்க வேண்டும்? கழுதை அந்த அளவிற்கு உயர்வான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயரினமா? கழுதையை மற்றவர்கள் அதிகமாக மதிப்பு கொடுத்து அதற்கு உரிய இடத்தை கொடுக்கிறார்களா என்று சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இன்றைய காலகட்டத்திலே கழுதையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனை அவமானத்தின் சின்னமாக நாம் கருதுகிறோம். கழுதை எதுக்காவது நல்ல விஷயத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி ஏதாவது காரியங்கள் இருக்குதா? கழுதையை குறித்த நல்ல விடயங்கள், கழுதையை பற்றி நான் நல்ல விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? சொல்லுங்க, கழுதையினுடைய பலன்கள் சொல்லுங்க. பொதி சுமக்க பயன்படுது. வேற எண்ணெய் பார் யோகம் வரும். யார் சொன்னா? எண்ணெய் பார் யோகம் வரும். அது இப்போ அதிகமான இடங்கள்ல பார்க்க முடியல. கொஞ்ச காலங்களுக்கு முன்பதாக கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் ஒட்டியிருப்பாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, சின்ன பையனாக இருக்கும்போது முடிவெட்ட கடையில் ஒரு ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க, ஒரு கழுத படம் போட்டு எண்ணெய் பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்லி முடி வெட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியில் ஒட்டி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதிகமாக பார்க்க முடியவில்லை. ஒரு சில இடங்களில் யோகமாக கழுதை பார்க்கப்படுகிறது. வேற எங்கெல்லாம் நல்ல விதத்தில் எங்கெல்லாம் கழுதை பயன்படுத்தப்படுகிறது? குழந்தைகளுக்கு பால் கொடுத்தால் உடல் நலனுக்கு நல்லது, சளிலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது நல்ல விஷயங்கள் கழுதையை குறித்து?
பழைய ஏற்பாட்டில் திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பேச்சு வழக்கில் வேறு கழுதையை குறித்த நல்ல விடயங்கள். கிளியோபாட்ரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருப்பழகி அப்படின்னு சொல்லுவாங்க, உலக பேரழகி கிளியோபாட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளியோபாட்ராவினுடைய அந்த அழகுக்கு காரணம் என்னன்னு சொன்னா வரலாறு சொல்லுது என்னதான், கழுதை பால் அவருடைய அழகுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுதை பாலை குடிப்பாராம், கழுதை பாலை தன்னுடைய தேகத்திலே தடவுவாராம். ஆக அதுதான் கிளியோபாட்ராவினுடைய அந்த அழகுக்கு காரணமாக இருந்தது என்று சொல்லுவார்கள். கம்பெனி இருக்குது கேரளால, இந்த கழுதப்பாலை வச்சு அழகு சாதன பொருட்கள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கிறது. அன்பு மக்களே, இப்படி ஒரு சில விடயங்கள் கழுதையை குறித்து நல்ல விதமாக சொல்லப்படுகின்றன. ஆனால் பெரும்பாலான விடயங்கள் கழுதையை குறித்து எதிர்மறையாகத்தான் சொல்லப்படுகின்றன. என்னெல்லாம் எதிர்மறையாக சொல்லப்படுது? பல முதுமொழிகள், பழமொழிகள்லாம் இருக்குதுல்ல. உங்களுக்கு தெரிந்த பழமொழிகள்லாம் சொல்லுங்க கழுதையை பத்தி. கழுதை தேஞ்சு கட்டெரும்பா போச்சு, கழுதை கூட சேர்ந்து குட்டிச்சவரா போகுது, வர வர மாமியா கழுத போல போனாலாம், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இன்னொன்னு சொல்லுவாங்க, கழுதை முன்ன போனா கடிக்கும், பின்ன போனா உதைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற என்னெல்லாம் இருக்கு? கழுதை வீட்டில் யாராவது திட்டணும், ரொம்ப வயசாயிடுச்சு வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லி திட்டுவாங்க? 7 கழுத வயசாவது இன்னும் வீட்டில் கிடந்து திங்குது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? திரும்ப வேற ஏதாவது சின்ன பிள்ளைங்களோ வேற யாராவது ஏதோ சண்டை ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க, கழுத 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 மாதிரி வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானா? வேற என்னெல்லாம் கழுதையை பத்தி சொல்லுவாங்க? சொல்லுங்க. அழுத பிள்ளை சிரிச்சுச்சான், கழுத பாலை குடிச்சுச்சான், அப்படியும் ஒரு மொழி இருக்குது என்று சொல்றாங்க சார். இன்னைக்கு தான் நான் கேள்விப்படுறேன் சார். நன்றி. அன்பு மக்களே, இப்படி கழுதை என்று சொன்னால் பொதுவாக இழிவாகத்தான் கருதப்படுகின்றது. இப்போ ஒருத்தங்க பாட்டு பாடுறாங்க, நல்லா பாடலை, என்ன சொல்லுவோம்? கழுத மாதிரி கணைக்கிறத பாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதானே? பல கொயர்களில் சொல்லியிருப்போம். பல ஊர்களுக்கு போகும்போது என்ன கொயர், கழுத மாதிரி கணைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படிதானே? நம்ம கொயர் நல்ல கொயர், நம்ம மக்கள் எல்லா ஊர்கள்லையும் நம்ம மக்களும் சேர்ந்து நல்ல கொயர். ஒரு சில இடங்களில் போகும்போது இல்லை தனிநபர் பாடல் போட்டிகள்லாம் வைப்பாங்க. அப்போ சொல்லும்போது என் பிள்ளை எப்படி பாடிச்சு, அந்த பிள்ளைய பாரு கழுத மாதிரி கணைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை நாம் அவ்வாறு குறை சொல்லலாம். அப்படிதானே? அன்பு மக்களே, ஒரு நிகழ்வு நடந்தது. இங்கிலாந்து தேசத்தை சார்ந்த ஒருவர் நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்தார். அப்பொழுது இந்தியாவை சேர்ந்த ஒரு மனிதரை பார்த்து கேட்டார், என்ன உங்க ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திணுசா இருக்கிறிய, ஒவ்வொரு கலர்ல இருக்கிறிய, ஒருத்தர் கருப்பா இருக்கிறாரு, இன்னொருத்தர் பிரவுன் கலர்ல இருக்கிறாரு, ஒருத்தர் மஞ்சள் கலர்ல இருக்கிறாரு, ஒருத்தர் சோப்பு கலர்ல இருக்கிறாரு, உங்களுக்குன்னு சொல்லி ஒரு நிலையான கலரே கிடையாதா? எங்களை பாருங்க, எங்க நாட்டுல எல்லாருமே வெள்ளை கலர் தான் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த நம்ம இந்தியாவை சேர்ந்த மனிதர் அந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மனிதரை பார்த்து சொன்னாராம், குதிரைங்க கலர் கலராக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கிறோம், வெள்ளை கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில் இருக்கும், கலர் கலராக இருக்கும். நாங்கள் எல்லாரும் குதிரைங்க, ஆனால் கழுதைங்கெல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும், நீங்கள்லாம் கழுதைங்க அப்படின்னு சொன்னார். அன்பு மக்களே, பொதுவாக இப்படி கழுதை என்பது ஒரு இழிவான ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது, அல்லது பிறரை அவமானப்படுத்த அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆண்டவர் நினைத்திருந்தால் அவர் ஒரு குதிரையை தன்னுடைய அந்த பயணத்திற்காக பயன்படுத்தி இருக்கலாம், ஒரு மானை பயன்படுத்தி இருக்கலாம், அல்லது நன்றாக பால் கொடுக்கக்கூடிய ஒரு பசு மாட்டை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இருக்கலாம். ஆனால் அவமானத்தின் சின்னமாக கருதப்பட்ட, மக்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இந்த கழுதையை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அன்பு மக்களே, இது நமக்கு குறிப்பால் அடையாளத்தால் ஒரு செய்தியை உணர்த்துகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரங்களில் நாமும் அவமானப்படுத்தப்படலாம், மற்றவர்களால் புறந்தள்ளப்படலாம், கண்டுகொள்ளப்படாமல் இருக்கலாம். நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளே நம்மை வேண்டாம் என்று நம்மை ஒதுக்கலாம், கடைசி இடத்திற்கு நம்மை தள்ளலாம். இப்படி இந்த மனித உறவுகள் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும், தள்ளினாலும், அவமானப்படுத்தினாலும், இழி சொற்களால் நம்மை பேசினாலும் கூட நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை அவமானப்படுத்த மாட்டார்.
ஆண்டவர் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களை, அவமானப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களை, கண்டுகொள்ளப்படாத மக்களைத்தான் ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யாரெல்லாம் உயர்வு மனப்பான்மை கொண்டு விளங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் முதன்மையான இடம் கொடுப்பது கிடையாது. மாறாக யாரெல்லாம் தாழ்ச்சியுள்ளம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் ஆண்டவர் முதன்மையான இடத்தை கொடுக்கிறார். அன்பு மக்களே, கழுதை என்பது தாழ்ச்சியின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆண்டவர் எதுக்கு குதிரையை தேர்ந்தெடுக்கலன்னு சொல்லி தெரியுதா? குதிரை என்பது வெற்றியின் அடையாளம், குதிரை என்பது அதிகாரத்தின் அடையாளம், குதிரை என்பது ஆணவத்தின் அடையாளம். அந்த காலத்துல நாம் பார்த்தீங்கன்னா பெரிய அரசர்கள், படை தளபதிகள் எல்லாரும் குதிரையில தான் வலம் வருவாங்க. ஒரு கம்பீரத்தோடு, ஒரு ஆணவத்தோடு, ஒரு மிடுக்கோடு குதிரைகளில் வலம் வருவார்கள். இப்படிப்பட்ட இந்த அதிகார வர்க்கத்திற்கு ஒரு முடிவு கட்ட, இந்த அதிகார வர்க்கத்தினால் நசுக்கப்படுகின்ற பாமர மக்களை, ஏழை எளிய மக்களை முன்னிலைப்படுத்த அதன் அடையாளமாக ஆண்டவர் கழுதையை தேர்ந்தெடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, கழுதை என்பது பொதுவாக கட்டி வைக்கப்படும். சில நேரங்களில் நம்முடைய கிராமப்புறங்கள் அவுத்து விட்டுருவாங்க, ஆனால் பெரும்பாலும் கழுதையை கட்டி வைப்பார்கள். பொதி சுமக்கக்கூடிய அந்த கழுதைகளை கூட கழுத்தில் ஒரு கயிறு, முன்னங்காலில் ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. வேற எங்கேயும் ஓடிடக்கூடாது என்று கட்டி வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நம்ம தொடக்கத்தில் வாசித்த நற்செய்தியிலும் கூட அந்த கழுதையானது கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கழுதை கட்டி வைக்கப்பட்டிருக்கும், அதனை அவிழ்த்து வாருங்கள் என்று தான் சொல்லுவார். அன்பு மக்களே, இதுவும் குறிப்பால் நம்முடைய வாழ்க்கையிலே சில செயல்பாடுகளை நமக்கு நினைவுறுத்துகின்றன. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நிர்பந்தங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு இடையிலே கட்டுப்பட்டவர்களாக, கட்டுண்டவர்களாக இருக்கிறோம். அது கடன் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது உடல் உள்ள வியாதிகளாக இருக்கலாம். நீண்ட நாட்களாக இந்த ஒரு குறிப்பிட்ட வியாதியினால் நான் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கின்ற அந்த கட்டுக்களாக இருக்கலாம், சாப கட்டுக்களாக இருக்கலாம், பில்லி சுனிய மாய மந்திர தந்திர கட்டுக்களாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வு இப்படிப்பட்ட நெருக்கடிகளுக்கு, கட்டுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, உன்னுடைய கட்டுக்களை நான் அவிழ்க்கிறேன். அந்த கழுதையை எவ்வாறு அவிழ்த்து தன்னிடத்திலே கொண்டு வர சொன்னாரோ அதே போல ஆண்டவர் நம்முடைய கட்டுக்களையும் அவிழ்க்கிறார். இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று யாராவது கேட்டால் சொல்லுங்கள் என்கின்ற வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய சீடர்களை இந்த கழுதையை பெற்று வரும்படியாக சொல்லுகின்றார். அன்பு மக்களே, நம்மையும் கூட இந்த உலகம் வேண்டாம் என்று ஒதுக்குகிற பொழுது இவனையெல்லாம் யார் சேர்த்து கொள்வார், இவளோடு எல்லாம் யார் உறவு பாராட்டுவார் என்கின்ற ஒரு மனநிலையிலே இந்த உலகம் இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த மனிதர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை. ஜான்மரிய வியானி, புனித ஜான்மரிய வியானியை குறித்து சொல்லப்படுகின்ற செய்தி அதுதான். புனித ஜான்மரிய வியானி படிப்பதற்கு லாய்க்கற்றவர். இவருக்கு லத்தீன் மொழி தெரியாது. சரியான மக்கு என்கின்ற ஒரு முத்திரை குத்தப்பட்டு குறுமடத்திலிருந்து வெளியே அனுப்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தார். அப்பொழுது அவருக்கு பயிற்சி கொடுத்த அருள் பணியாளர் ஒருவர் இந்த கழுதை ஆண்டவருக்கு தேவை என்று சொல்லி அவரை ஆண்டவருக்கு உரிய ஒரு பணியாளராக உருமாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட நெருக்கடிகள், அவமானங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், இந்த கழுதை எனக்கு தேவை என்று. இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே பார்வோனின் பிடியிலே 400 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்கள் அடிமைப்பட்டு கட்டுப்பட்டு இருந்தார்கள். எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, சுதந்திரம் அற்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த மக்கள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். எகிப்தில் என் மக்கள் படக்கூடிய துன்பங்களை நான் கண்டேன். எகிப்தியரின் பிடியிலிருந்து, கட்டுக்களிலிருந்து நான் அவர்களை விடுவித்து பாலும் தேனும் பொழியக்கூடிய நாட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொல்லி கட்டுண்டிருந்த இஸ்ராயேல் மக்களை விடுவித்து ஆண்டவர் பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்குள்ளாக வழிநடத்தி சென்றதை நாம் பார்க்கிறோம். நீதி தலைவர்கள் புத்தகம் 15-16 இறை அதிகாரங்களிலே வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே சிம்சோன் என்கின்ற ஒரு ஆண்டவருடைய அடியவர் ஒரு சாதாரண கழுதை எலும்பை வைத்து கொண்டு 1000 பெலிஸ்தியர்களை கொன்றொழித்தவர்.
அவர் தன்னுடைய தவறான செயல்பாடுகளால் தெலீலாவினுடைய பேச்சுக்கு மயங்கி கடவுள் தனக்கு கொடுத்த வல்லமையை இழந்து போகிறார். அவரை கட்டி வைத்திருக்கிறார்கள், 2 தூண்களுக்கு இடையே கட்டி வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது சிம்சோன் தான் செய்த தவற்றுக்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்துகிறார். எந்த ஒரு மனிதர் 1000 பெலிஸ்தியர்களை சாதாரண கழுதையினுடைய தாடை எலும்பை வைத்து கொன்றாரோ அவரை பெலிஸ்தியர் கூட்டம் அரண்மனையிலே 2 தூண்களுக்கு நடுவிலே கட்டி வைத்து கொண்டு அவரை வேடிக்கை பார்க்க செய்து அழகு பார்க்கிறது, கேலி கூத்தாடி சிரிக்கின்றது. அந்த சூழ்நிலையில் சிம்சோன் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவரை, இந்த ஒரு முறை என் மீது இறங்கும் என்று சொல்லி அவருடைய கட்டுக்களை அவிழ்க்கும்படியாக செய்கின்றார். அங்கே அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொன்ற எதிரிகளை விட அவர் இறந்த பொழுது அதிகமான எதிரிகளை கொன்று குவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே 13வது அதிகாரத்திலே 10 முதல் 13 வரையிலான வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தெரியும். 18 ஆண்டுகளாக பேய் பிடித்து உடல் ஊனமுற்று நடக்க முடியாத கூன் விழுந்த நிலையிலே ஒரு பெண்மணி இருக்கின்றார். 18 ஆண்டுகள் அப்படிப்பட்ட கூன் விழுந்த நிலையிலே ஒரு பெண் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன எவ்வளவு கஷ்டம். தொடர்ந்து லூக்கா நற்செய்தி 10:16 இறை வசனத்திலே வாசிக்கின்றோம். 18 ஆண்டுகளாக ஆபிரகாமின் மகளாகிய இவளை சாத்தான் கட்டி வைத்திருந்தான் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஓய்வு நாளிலே அந்த பெண்ணுக்கு சுகம் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பலவித கட்டுகளுக்கு மத்தியிலே இருக்கலாம். பலவித நெருக்கடிகளுக்கு மத்தியிலே, அவமானங்களுக்கு மத்தியிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நம்பிக்கையான செய்தி, எனது அருமை மகனே மகளே, நீ அஞ்சாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. இந்த உலகம் உன்னை வெறுக்கலாம், இந்த உலகம் உன்னை நகைக்கலாம், அவமானப்படுத்தலாம், இந்த உலகின் ஓரத்திற்கு விளிம்பிற்கே உன்னை தள்ளலாம். ஆனால் கழுதையாகிய நீ எனக்கு வேண்டும், எனக்கு வேறு யாரும் வேண்டாம், இந்த கழுதை எனக்கு ஆண்டவருக்கு வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்கிறார். அன்பு மக்களே, இந்த நம்பிக்கை உடன் பயணிக்கக்கூடிய மனிதர்கள், உறவுகள் நம்மோடு இல்லாமல் இருக்கலாம், நமக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம் ஆண்டவர் எந்நாளும் நம்மோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை கைவிட்டு விட மாட்டார் என்கின்ற இந்த நம்பிக்கை செய்தியை உள் வாங்கியவர்களாக ஆண்டவர் எவ்வளவு துயரம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய பாடுகளை எவ்வாறு தந்தையின் மீது கொண்டிருந்த அந்த நம்பிக்கையின் உதவியால் அவர் தாங்கிக் கொண்டாரோ அதே போல ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருப்போம். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இந்த துன்ப துயரங்களை கடந்த மாட்சியை, மகத்துவத்தை, வெற்றியை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்முடைய வாழ்வை வாழத் தொடங்குவோம். புனித வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய நாம் ஆண்டவருடைய பாடுகளில் நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம். நிச்சயமாக எவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளை கடந்த உயிர்ப்பின் மாட்சியை அவர் அனுபவித்தாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்களை, கவலைகளை, பாடுகளை கடந்த மாட்சியை, மகத்துவத்தை நாமும் அனுபவிப்போம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உணர்வை தாங்கியவர்களாக தொடர்ந்து இறைவனுடைய அருள் ஆசீர் நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்படும்படியாக இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்த நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை
கிறிஸ்து குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் தம் தந்தையிடம் ஒப்புக் கொடுத்த இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் தயவாய் கேட்டு அருள் புரிவாராக. வழிநடத்துவோரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், கன்னியர்கள், துறவரத்தார்கள் இவர்கள் அனைவரும் இறைமக்கள் இறைப்பற்றுதல் பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, பிறரிடத்தில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு உதவிடும் நல்மனத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைகளின் ஆண்டவரே எம் இறைவா, நாட்டு தலைவர்கள், மாநில தலைவர்கள் அனைவரும் மக்களுக்கு செய்யும் நலத்திட்டங்களில் இருந்து ஆதாயம் தேடாமல் மக்களுக்கு நம் வாழ்விற்காக உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாணத்தின் ஊற்றை எம் இறைவா, அரசு பொதுத் தேர்வை எழுதி முடித்து எம் பள்ளி மாணவ மாணவிகள் அடுத்த உயர் படிப்பை தேர்ந்தெடுப்பதற்கான நல்ல அறிவையும் ஞானத்தையும் மென்மேலும் தேர்வு இன்னும் எழுதி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் தேர்வினை நல்ல முறையில் எழுதிட தேவையான ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, நடக்கவிருக்கும் 2026 தேர்தலில் பாதுகாப்பு அளிக்கும் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் மன்றாடுவோம். இல்லாமல்ல இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் மக்களுக்கு துணையாக வாரும். எங்கள் ஆற்றலினால் அடைய இயலாததை உம் திருமகனுடைய பாடுகளின் பயனாக பெற்றுக்கொள்ளச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. உம்மை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. எதை நான் தருவேன் இறைவா.
சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி இல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகனின் பாடுகளா நீர் எம் மீது கொண்டுள்ள இரக்கம் எமை நோக்கி வருவதாக. எங்கள் செயல்களால் நாங்கள் தகுதியற்றவர்களாயின் இந்த ஒரே பலியின் ஆற்றலா உமது இரக்கத்தை முன்கூட்டியே நாங்கள் கண்டு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மாசற்ற கிறிஸ்து பாவிகளுக்காக பாடுபடவும் தீயோரின் மீட்பிற்காக அநீதியாக தீர்ப்பிடப்படவும் திருவுளமானார். அவரது இறப்பு எங்கள் பாவங்களை போக்கியது. அவரது உயிர்த்தெழுதல் எங்களை உமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கியது. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மையானை தீர்க்கமூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். ஏவாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தமையை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்த அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சிறகுகளுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமை ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரம் அருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி மகிழ்வுடன் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கடவுள் தருகின்ற அமைதி ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைப்பினை ஏற்றுள்ள நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் நமது மறை மாவட்டம் நமது பங்கு குருவார்பட்டி புனித சூசையப்பர் அன்பியத்தை சார்ந்த தந்தை ரவி கப்ரியேல், தாய் ரோஸ்லின் மேரி இவர்கள் மகள் சபினா இமாக்குலேட்டுக்கும், நமது மறை மாவட்டம் தூத்துக்குடி போல்பேட்டை பகுதியை சார்ந்த தந்தை இசக்கி, தாய் மாரியம்மாள் என்கிற மேரி இவர்கள் மகன் பாஸ்கருக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது இவர்களுக்கு முதல் அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்னம் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் கடமை. அறிவிப்புகள். அன்பு மக்களே, நம்முடைய மறை மாவட்டத்தின் தூத்துக்குடி மண்டல பள்ளிகளின் கண்காணிப்பாளர் தந்தை அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டிற்கான பங்கு பணிவாய்ப்பு காத்திருப்போர் பட்டியல் விரைவில் தங்களுக்கு அனுப்பப்பட உள்ளது. இப்பட்டியலில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத இடைநிலை ஆசிரியர்கள், இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் 2026ஆம் ஆண்டு பதிவை புதுப்பிக்காதவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 4/3/2026 அன்று நடைபெற்ற இரு மண்டல கல்விக்குழு கூட்ட தீர்மானத்தின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத காரணத்தால் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட இடைநிலை மற்றும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் சான்றிதழுடன் மறை மாவட்டத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பதிவு செய்யப்பட்ட நாளின் அடிப்படையில் பங்கு பணிவாய்ப்பு காத்திருப்போர் பட்டியலில் அவர்களது பெயர் இடம்பெறும். 1/4/2026 முதல் இடைநிலை மற்றும் இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்காக மறை மாவட்டத்தில் பதிவு செய்பவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே பதிவு செய்யப்படுவர். அன்புடன் அருள் தந்தை பிராங்க்லின் பெர்னாண்டோ, தூத்துக்குடி மண்டல பள்ளிகளின் கண்காணிப்பாளர். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய குருத்து ஞாயிறு வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். குருத்தோலை பறிப்பதற்கு உதவி செய்தவர்கள், அலங்காரம் செய்த அருட்சகோதரிகள், ஆலய தூய்மையிலே ஈடுபட்ட அன்பு மக்கள், பாடகர் குழுவினர், இன்னும் ஒவ்வொரு வகையிலும் அனைத்திற்கும் ஏற்பாடு செய்த அன்பு மக்கள், தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இதயத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய பங்கின் தவக்கால தியானமானது 10:30 மணிக்கு ஆரம்பமாகும். திருப்பலியின் நிறைவிலே ஒரு சிறிய தேநீர் இடைவேளை. அன்பு மக்கள், அதற்கு பிற்பாடு 10, 20, 25 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் வந்து அமரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளில் நம்முடைய தவக்கால தியானத்தின் நிறைவில் நம் அனைவருக்கும் மதிய உணவு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் சார்பாக வழங்கப்படுகின்றது. மதிய உணவு வழங்கிய அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை மனதின் ஆழத்திலிருந்து அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 21ஆம் தேதி நம்முடைய பங்கிலிருந்து நாம் தவக்கால திருப்பயணம் மேற்கொண்டிருந்தோம். அதற்கான வரவு செலவு விபரங்கள் மொத்தம் 102 டிக்கெட் 800 பேர் மொத்தமாக சேர்த்து 81,600 வரவு செலவு விவரங்கள். பஸ் வாடகை 32,500, பஸ்ஸுக்கான டீசல் போட்டதற்கான தொகை 20,080, சுங்கச்சாவடி கட்டணம் 1,445, அருப்புக்கோட்டையிலிருந்து புதூர் வருவதற்கு தேவையான டீசல் செலவு 600, பேருந்துகளின் ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்ட பேட்டா 1000. நாம் கடைசி நேரத்தில் புதிய பேருந்து பதிவு செய்து நாம் நம்முடைய பயணத்தை மேற்கொண்டோம். முன்பதாக
புதூரிலே இருந்த ஒரு பஸ் நிறுவனத்தாரிடம் நாம் பேசி அவர்களுக்கான அந்த முன் பணம் 2000 ரூபாய் கொடுத்திருந்தோம். ஒரு சில தொடர்பு இடைவெளி கம்யூனிகேஷன் கேப் காரணமாக, அவர்களுடைய தவறான புரிதல் காரணமாக அவர்கள் பேருந்தை அனுப்ப முடியவில்லை. அவர்களிடமிருந்து பணம், அந்த 2000 முன்பணம் இன்னும் வாங்கப்படவில்லை. கொடுப்பார்களா அல்லது ஏதாவது கிராக்கி பேசுவார்களா என்று தெரியவில்லை. அவர்களுடைய பஸ் நிறுவனர் ஊரில் இல்லாத காரணத்தினால் அந்த தொகையும் சேர்த்து எழுதியிருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் திருப்பி கொடுக்கிற பட்சத்தில் அந்த பணம் வரவில் வைக்கப்படும். மாலை நேரத்திலே கொடுக்கப்பட்ட டீ மற்றும் ஸ்நாக்ஸுக்கான தொகை 2700, இரவு உணவிற்கான தொகை 9500, தண்ணீர் பாட்டில், தண்ணீர் கேன்கள் வாங்கியதற்கான தொகை 250. ஆக மொத்த செலவு ரூபாய் 70,075. மொத்த வரவு 81,600, செலவு 70,075, மீதி 11,525. அன்பு மக்களே, மீதம் இருக்கக்கூடிய தொகையை கடந்த ஆண்டு நாம் திருப்பயணத்தின் நிறைவில் செய்தது போன்று நம்முடைய பங்கின் பொது செலவாக இருக்கக்கூடிய முதல் சனி அந்த பணத்திலே வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை யாருக்காவது பணம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் பங்கு தந்தையை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நபருக்கு ஒரு டிக்கெட்டுக்கு 100 ரூபாய் வீதம் உங்களுக்கான பணத்தை திருப்பி கொடுத்து விடுகிறேன். அல்லாவிட்டால் நம்முடைய முதல் சனி கணக்கிலே நாம் அதனை வரவு வைத்து முதல் சனி செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அன்பு மக்களுடைய ஒத்துழைப்பிற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதி நேர சில குளறுபடிகள், சில குழப்பங்கள் இருந்த பொழுதிலும் அன்பு மக்கள் அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமல் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீர்கள். சிறப்பான விதத்தில் நம்முடைய பங்கின் திருப்பயணம் அமைய அன்பு மக்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்தீர்கள். எனவே அன்பு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நெஞ்சம் நிறைந்த நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஆண்டுகளில் இது போன்ற குழப்பங்கள் ஏற்படாமல், தொடர்பு இடைவெளி இல்லாமல் பார்த்து கொள்வோம். அன்பு மக்களை, நம்முடைய பங்கில் பெரிய வியாழன் வழிபாடுகள் மாலை 6:30 மணிக்கு பெரிய வியாழன் திருப்பலியோடு ஆரம்பமாகும். திருப்பலியின் நிறைவிலே ஆராதனை வழிபாடு நடைபெறும். அதே போல பெரிய வெள்ளி வழிபாடுகள், திருச்சிலுவை வழிபாடு பெரிய வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு ஆரம்பமாகும். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மாலை 5 மணி 5:30 மணி அளவில் ஆலயத்தை சுற்றி திருச்சிலுவை பாதை நடைபெறும். உயிர்ப்பு பெருவிழா திருப்பலி இரவு 11 மணிக்கு நடைபெறும். வருகின்றவர்கள் மெழுகுதிரி ஏந்தி கொண்டு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மற்ற ஊர்களில் இறுதியாக நடைபெறக்கூடிய உயிர்ப்பு பெருவிழா நாட்கள் குறித்த விவரங்கள் தொடர்ந்து அறிவிக்கப்படும். பெரிய வார வழிபாடுகள் நடைபெறக்கூடிய ஊர்களில் இதே முறையானது பின்பற்றப்படும். கூடுதல் விவரங்கள் நம்முடைய வாட்ஸ்அப் குழுக்களிலே பகிரப்படும் என்பதனையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களை, பெரிய வாரத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவையற்ற ஆடம்பரங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் இவற்றை குறைத்து அதிகமான நேரத்தை ஆண்டவரோடு அமைதியில் செலவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் தொலைக்காட்சி பார்ப்பதை குறைத்து கொள்வோம். அலைபேசியில் நேரத்தை செலவிடுவதை குறைத்து கொள்வோம். இந்த நாட்கள் ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க திரு அவை நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நாட்கள். எனவே நம்முடைய சிறிய சிறிய செயல்பாடுகளின் மூலமாக, நம்முடைய உடனிருப்பின் மூலமாக ஆண்டவருடைய பாடுகளில் நாம் அவருக்கு உறுதுணையாக இருப்போம். இன்றைய நாளிலே பெரியசாமிபுரத்தில் வைத்து நம்முடைய குறுக்குச்சாலை மறைவட்ட இளையோருக்கான தியானம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து மதியம் 3:30 மணி வரை இளைஞர்கள், இளம்பெண்களுக்கான இந்த தியானம் நடைபெறுகிறது. நம்முடைய பங்கிலிருந்தும் இளைஞர்கள், இளம்பெண்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரிகளிடத்திலே சொன்னேன், சிஸ்டர் நம்ம பசங்கிட்ட பொண்ணுங்கிட்ட சொல்லுங்க, இந்த தியானத்துக்கு போக சொல்லுங்க என்று சொன்னேன். சிஸ்டர் சொன்னாங்க, கேட்டுட்டேன் ஃபாதர், யாருமே போக மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாட்டையும் சொல்லிட்டேன், யாருமே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அன்பு மக்களை,
அன்பு இளையோரே, அன்பு பெற்றோரே, நம்முடைய பிள்ளைகளை இறைவனுக்கு உகந்த பாதையில் வளர்த்தெடுப்பது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பது நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இறை காரியங்களில் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் ஈடுபட ஊக்குவிக்கிற பொழுது அவர்கள் இறைவனுக்கு உரியவர்களாக, தெய்வ பக்தி, தெய்வ பயம் உடையவர்களாக இருப்பார்கள். இல்லை, என் பிள்ளை நான் சொன்னால் கேட்க மாட்டான், அவன் சொல்கிற போல தான், அவன் நடக்கிற போல தான் நடப்பான் என்று சொன்னால் நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டிகளாக இருக்கிறோம். எனவே கண்டிக்கக்கூடிய நேரத்தில் கண்டித்து, தண்டிக்கக்கூடிய நேரத்தில் தண்டித்து பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டியது பெற்றோருடைய கடமை. பங்கிலிருந்து, மறை மாவட்டத்திலிருந்து இது போன்ற ஏற்பாடுகளை செய்கிற பொழுது அருள் கூர்ந்து பெற்றோர், அதில் ஈடுபடக்கூடிய இளையோர் அல்லது யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் நாம் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை ஓடி தேடக்கூடிய நிலை கூட ஏற்படலாம். இப்பொழுது நமக்கு அருகிலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கொண்டு வரப்படுகின்றன. எனவே காலத்தை சரியான விதத்திலே பயன்படுத்துவோம். இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து நம்முடைய ஆன்மாவை காத்துக்கொள்வோம். அதற்கான முயற்சிகளில் ஈடுபட அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் இனிமையான நாளாக அமைய அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த தியானத்திலே அன்பு மக்கள் பக்தியோடு பங்கெடுப்போம். தியானத்திலே ஒப்புரவு அருட்சாதனம், பாவ சங்கீர்த்தனம் வழங்குவதற்காக குருக்கள் வருகிறார்கள். பங்கு தந்தையும் இருப்பேன். பங்கு தந்தையிடம் விரும்பியவர்கள் செய்து கொள்ளலாம். மற்றவர்கள் வரக்கூடிய தந்தையர்களிடம், புதிய தந்தையர்களிடம் ஒப்புரவு அருட்சாதனம் செய்து அர்த்தமுள்ள விதத்தில், பாவமற்ற சூழ்நிலையில், தூய்மையான மனநிலையில் புனித வாரத்திற்கு உள்ளாக அடியெடுத்து வைக்க, ஆண்டவருடைய பாடுகளை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாட, உயிர்ப்பின் மாட்சியை, உயிர்ப்பின் ஆசீர்வாதத்தை நம்முடையதாக்கி கொள்ள அனைவரும் இந்த வாய்ப்பை நல் விதத்தில் பயன்படுத்தி கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நாள் சிறப்பாக அமைய ஒத்துழைத்த அனைவருக்கும், பல தூரங்களிலிருந்தும் நம்முடைய இணையூர்கள் அனைத்திலிருந்தும் அன்பு மக்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறை நன்றிதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவருடைய அருள் ஆசீர் என்றும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் நிறைவாக தங்கி இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். தந்தையே, நான் குடித்தால் அன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் திருவுளப்படியாகட்டும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நம்புவதை திருமகனின் இறப்பினால் எதிர்நோக்கி இருக்கச் செய்த நீ, நாங்கள் நாடுவதையும் அவரது உயிர்ப்பில் வந்தடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய இந்த குடும்பத்திற்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறுத்தோருக்காக தம்மை கையளிக்கவும், சிலுவையின் கொடுமையை தாங்கிக் கொள்ளவும் தயங்கவில்லை. அதனால் நீர் இக்குடும்பத்தை தயவுடன் கண்ணோக்கி இக்குடும்பத்திற்கு வேண்டிய அருள் வரங்களை நாளும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அருள் வாழ்வின் ஊற்றாகிய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி என்றும் உங்களோடு தங்குவதாக. இறைவனின் ஆசி பெற்றவர்களா சென்று வாழுவோம். ஆண்டவர் நம்மோடு. அன்பு மக்களே, தந்தைக்கு நன்றி சொல்ல மறந்துவிட்டேன்.
தந்தையை பெரும்பாலானோருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். தந்தை அவர்கள் அருட்தந்தை ஸ்டார்லின் அவர்கள் என்னுடைய அருமை நண்பர். இந்த புனித வாரத்திலே நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்ய இருக்கிறார்கள். நம்முடைய திருப்பயணத்திலும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்தார்கள். தொடர்ந்து இந்த நாட்களில் நமக்கு பேருதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தந்தை தற்பொழுது பெங்களூரிலே மெய்யியலில் முனைவர் படிப்பு படித்து கொண்டிருக்கிறார்கள், டாக்டரேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். விடுமுறைக்காக வந்திருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று மறை மாவட்டம் தந்தை அவர்களை இந்த புனித வார வழிபாடுகளுக்கு நமக்கு அனுப்பி தந்து உதவி செய்திருக்கிறது. எனவே தொடர்ந்து தந்தைக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். நிறைவேற்றிய தந்தையர்களின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதையரே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.